அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸ் நமக்கு எல்லாம் தெரியும். கூகுள் போட்டோஸ் யூஸ் பண்றோம். இந்த கூகுள் போட்டோஸ் நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க தெரியாது, நிறைய பேர் யூஸ் பண்றோம். கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டோ வச்சிருக்கேன். இந்த போட்டோஸ் 1.7 மில்லியன் இமேஜஸ் ஆர் எடிட்டட் இன் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாசமும் 1.7 மில்லியன் இமேஜஸ் ஒவ்வொரு மாசம் எடிட் பண்ணதான் அந்த கூகுள் போட்டோஸ். இந்த கூகுள் போட்டோஸ்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த பலூன் வந்து லெஃப்ட் சைட்ல கட் ஆயிருக்கு, பாப்பா இருக்கு. இந்த பாப்பா வந்து ஓகே, இது பர்த்டேக்காக எதுக்கோ ஒரு எடுத்த போட்டோன்னு வச்சுங்க, நம்ம எடுக்கிறப்ப மிஸ் ஆயிடுச்சு, பாதி கட் ஆயிடுச்சு, ஆனா முழுசா இல்ல. அப்படின்ற பட்சத்துல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேஜிக் எடிட்டர்னு ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்ப பாத்துங்க, முன்னாடி இதுல வந்து பலூன் கட் ஆயிருந்து, இதுல பலூனோட சேர்த்து அந்த பின்னாடி இருக்கிற என்வாயர்மெண்ட் வியூவோட சேர்த்து அதுவே எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நமக்கு சர்வீஸ் கொடுக்குது கூகுள் போட்டோஸ். இனிமேல் வரப்போற சர்வீஸ்ல இது இருக்குது, ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா, இப்ப முன்னாடி பார்த்தோம்னா அந்த மேகத்தை கவனிங்க, பின்னாடி வியூல இந்த மேகம் பாத்துங்க, ஸ்கை பாருங்க, ஸ்கைல பாத்தீங்கன்னா அந்த டல்னஸ் இருக்குது, கிளாரிட்டி இல்ல, லைட்டிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த லைட்டிங்கும் சேஞ்ச் பண்றதுக்கு கூகுள் எரேசர் போய் எரேஸ் பண்ணி மத்ததெல்லாம் போய் இப்போ ஸ்கை பாருங்க ப்ளூ ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எடிட் பண்றதுக்கும் ஒரு சான்சஸ் கொடுக்குறான். இது புது டெக்னாலஜில வருது.